செய்யாத பட்சத்தில் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 188 கீழ் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். இந்த தண்டனையானது நம்முடைய புகாரின் தன்மைக்கு ஏற்ப 1 மாத காலம் சிறை தண்டனை அல்லது ரூபாய் 200 அபராதம் அல்லது 6 மாத கால சிறை தண்டனை ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்பட்டு. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 268 முதல் 294 வரை உள்ள பிரிவின் கீழ் நாம் வகிக்கின்ற பகுதியில் உள்ள காவல் நிலையத்திலும் புகார் அளித்து இந்த தொல்லைகளுக்காக நிவாரணம் தேடிக்கொள்ளலாம். 1948ஆம் ஆண்டு உலக ஐக்கிய நாடுகள் சபையில் உருவாக்கப்பட்ட மனித உரிமை பிரகடனமானது அன்றைய தினமே இந்தியா ஏற்றுக்கொண்டாலும் 1993 தான் மனித உரிமை சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தை தொடர்ந்து 1997ஆம் ஆண்டு தமிழகத்தில் மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டது. மனித உரிமை என்பது என்ன? மனிதன் கௌரவமாக வாழ்வதற்கான உரிமை. ஒரு மனிதன் கருவில் உருவானது முதல் அவன் நல்லடக்கம் செய்யப்படுகின்ற வரை மனித உரிமைக்கான தகுதி பெறுகின்றான். மனித உரிமையை மீறுகின்ற இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது. மனித உரிமையை மீறுகின்ற ஒரு நபர் மீதோ அல்லது அரசு அலுவலர் மீதோ, அரசு அலுவலர் என்றால் தலைமைச் செயலாளர் முதல் கடைநிலை ஊழியர் வரையிலான ஊழியர்கள் மீது நடவடிக்கை புகார் மனு அளிக்கலாம். மனித உரிமை ஆணையம் எங்கு உள்ளது? சென்னையில் உள்ளது. நான் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும்? தட் சேர்பர்சன் அல்லது ஆணைய தலைவர் அவர்கள். நம்பர் 143 PS குமாரசுவாமி ராஜா சாலை, கிரீன்வேஸ் ரோடு, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28 என்ற முகவரியில் விண்ணப்பிக்கலாம். எந்தெந்த மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அங்கே விண்ணப்பிக்கப்படும் போது ஒரு வருடத்துக்கு மேலே நிலுவையில் உள்ள மனுக்கள் 1 வருடமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நீண்ட காலத்துக்கு பின்பு விண்ணப்பிக்கப்படுகின்ற புகார் மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. மொட்டை கடிதத்துக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. மனு சுருக்கமாக இருந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாது. ஒரு மனு மனித உரிமை ஆணையத்துக்கு விண்ணப்பிக்கும் போது யாருக்காவது நகல் போட்டால் அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு நீதிமன்றத்திலோ இல்லை ஒரு நிறுவனங்களிலோ இது சம்பந்தமான வழக்கு நடந்து கொண்டிருந்தால் அந்த புகார் மனுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு முடிவுரை எழுதிய பின்பு அதன் மீது புகார்கள் அளிக்கப்படும் போனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ எந்த மனு தான் ஏற்றுக்கொள்வார்கள்? 100% மனித உரிமை மீறல் நடைபெற்ற வழக்குகளை மட்டுமே ஏற்றுக்கொள்வார்கள். இந்த வழக்குகளை உண்மையாக இருக்கும்போது நாம் விண்ணப்பித்த பதிவு தகவலில் அனுப்பலாம். விண்ணப்பித்த பொது முதலில் நமக்கு டைரி நம்பர் கொடுப்பார்கள், அதை விசாரிப்பார்கள்.